அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பிரபான்னா ஃபார்மில் தாங்க இருக்கேன். சரிங்களா, நிறைய பேர் மெசேஜஸ் கால்ஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன பிரதர் பக்ரீத் நெருங்கிடுச்சு, பிரபான்னா ஃபார்ம் வீடியோவே வரலையேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒன்று வந்து பிரபான்னா ஃபார்ம், இன்னொன்று வந்து நம்ம அல்மா குரூப்போட டெலிவரி வீடியோ. சரியா, ரெண்டுமே வந்து நான் தனியாக தான் போடுவேன். இந்த வருஷம் வந்து ஒரே வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தையும் இன்ஷால்லா நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா, வருஷம் வந்து அண்ணன் பார்த்திங்கன்னா பெட்டராக தாங்க பண்ணிகிட்டே இருக்கார். இந்த வெயிட் பாருங்கள் எப்படி இருக்குது, கீழே இறக்கி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெயிட் வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க. மாஷா அல்லாஹ். இது ஒன்று மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒன்றுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இந்த லைன் மட்டும் கிடையாது, இந்த லைனும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே பக்ரீதுக்கு வந்து இது ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸுங்க. சரிங்களா, நம்ம சேனலில் இந்த மாதிரி நீங்கள் ஆடுங்களை வந்து பார்க்குறத வந்து வேறு எங்கேயுமே வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களுக்காக வந்து தேடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். இந்த ஆடு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஆடோட கலர் பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்லை. பிளாக் ஃபேஸா, ஹைட் அண்ட் லென்த்தா, அண்ட் மேலே பாருங்கள் இந்த கலரு எப்படி இருக்குது பாருங்கள். இது டிஃப்ரெண்ட் கலருங்க. இது வந்து கொம்பு வந்து குட்டியோண்டு இருக்குது. சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு வந்து முடிதானே இருக்குது அதிகமாக, என்ன இது அப்படின்னு தோணும். இது வந்து பக்ரீதுக்காகவே ஸ்பெஷலாக வளர்க்கப்படுற ஆடுங்க. சரிங்களா, இந்த ஆடுங்களில் வந்து வெறும் மீட்டு மட்டும் கிடையாது, அழகும் இருக்கும். சரிங்களா, நல்ல சைஸ் ஆடுங்க இதெல்லாம். மாஷா அல்லாஹ். சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம அழகுங்க இந்த ஆடு. நான் எந்த ஆடை பற்றி பேசுகிறது. இந்த ஆடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று வந்து குறைஞ்சது இல்லைன்ற மாதிரி வளர்த்துருக்காருங்க அண்ணன். ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரிலாம் வளர்க்குறது. இந்த டெடிக்கேஷன், அந்த ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் இருக்கணும். செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஃபார்முக்கு ஆடு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கான தீவனம் கொடுத்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம். இந்த சைடு பாருங்கள், இந்த ஒயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. ஒயிட் கலர் டெடி பியர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்லா ஹைட்டு லென்த்துங்க. இது இப்போ வந்து நார்மலாக நின்றுட்டு இருக்குது. சரியா, இப்போ டெலிவரிக்கு வந்து கீழே இறக்குவோம். அந்த நேரத்தில் எப்படி என்னென்ன பண்ணணுன்னு பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இந்த 3 நாள் நிற்குது பாருங்கள். இது நெக்ஸ்ட் இயருங்க. இந்த ஆடுங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது இந்த ஆடும். பட் இருந்தாலும் வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. இப்போ யோசித்து பாருங்கள், அடுத்த வருஷத்துக்கு இதெல்லாம் இன்ஷால்லா எப்படி வரும்னு சொல்லி. கொடுத்துட்டீங்களா? இது 3 தானே, அதுதான் சொல்கிறேன். இந்த 3 தான் இருக்குங்க. அடுத்த வருஷத்துக்கெல்லாம் மாஷா அல்லாஹ். வீடியோவில் பாருங்கள் நீங்களே. சரியா, நான் பிரபான்னா கிட்ட வந்து செலெக்ஷன் தாங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக செலெக்ஷன் பண்ணி குட்டி எடுப்பார். ஏனோ தானோலாம் எடுக்க மாட்டாருங்க. ஒவ்வொரு குட்டியும் பார்த்தீங்கன்னா
200 300 400 கிலோமீட்டரு 500 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் போயிட்டெல்லாம் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வருவார். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஆடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ சேர்த்ததெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் ஒரு ஆடு 2 ஆடுன்னு சொல்லி சேர்த்து இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்த்துருக்காரு இவர் வந்து ஜாஸ்தியாகவே பேச மாட்டாருங்க, வளர்ப்பில் தான் இவர். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துக்கு வந்து போயிருக்கேன், நிறைய சந்தைக்கும் போயிருக்கேன். இந்த சைஸில் வந்து நான் ஆடு எங்கேயும் பார்க்கலங்க. இது வந்து நல்ல ஹைட்டு நல்ல லென்த்து. கீழே இறக்கி இன்ஷால்லாம் முடிஞ்சால் நான் பார்க்குறேன். ஏன்னா இது நெக்ஸ்ட்டு இயருக்காக ஆடு. சரியா, ஸோ வந்து அதுக்கு வந்து கீழே இறக்கலாமா வேணாமான்னு அண்ணக்கிட்ட கேட்குறேன். அவர் இறக்க சொன்னார்னா நான் இறக்கி உங்களை வந்து காட்டுறேன். சரிங்களா, இப்போ இந்த சைடு வந்திருக்கேங்க. சரிங்களா, இந்த ஆடு பாருங்க எப்படி இருக்கு பா. கீழே இறக்கணுன்னா மாஷல்லா செம்மையாக இருக்குங்க. இது கீழே இறக்கி வந்து பார்க்கலாம். நம்ம முடி பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா அழுகுங்க அது. இது வந்து நெக்ஸ்ட் இயருங்க. இதுவும் வந்து நெக்ஸ்ட் இயர். இப்போவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த வருஷம்லாம் பீஸ்ட் மாதிரி ஆகிடும். இது இப்போ கடாவை வந்து கீழே இறக்குறோங்க. சரிங்களா, அப்புறம் லோட் பண்ண வண்டியில் இதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணணும் கடாவை. இதுக்கப்புறம் அப்போ இன்னொரு கடை மட்டும் எடுத்துகிட்டு வாப்பா, இதை ரெடி பண்ணலாம். இது வந்து இங்கே இப்போ கட்டி ரெடி பண்ணோங்க. இந்த கடா பேர் வந்து ஜம்பிங்கா. பா பா ட்ரோன் நல்ல ஹைட்டுங்க. இங்கே வந்து ட்ரோன் பறந்துட்டு இருக்குங்க. அது வந்து பைபோர்டு தான். பார்த்து இது வந்து சின்னதுலேருந்து வளர்த்துதுங்க. இது செம்ம ஷோங்க. இது இந்த ஒரு கடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பயங்கரமாக விளையாடுதுங்க. இது ஓ நல்லா ஆக்டிவாக இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க ரெடி ஆனதுக்கப்புறம். இன்னொரு ஆடு கொண்டு வராங்க பாருங்க. எடுத்தியா இல்லையாடா? ஒன்றும் பண்ணாத பிடிச்சிருக்காரு. தம்பி விட்டுறாத. இது வரைக்கும் இப்போ பார்த்த ஒரு 3-4 கடாவோ அல்மா குரூப்பில் தான் எடுத்துருக்குறாங்க. நம்ம இர்ஃபான் பாயோட பிரதர்ஸ்
இர்ஃபான் பாய் அவங்க எல்லோரும் தான் எடுத்துருக்குறாங்க சரிங்களா. கபி அவனை கட்டிட்டுப்பா. அந்த சின்ன ஆடை வந்து நெக்ஸ்ட் இயருங்க. ஓய் வேறு இன்னொரு வந்து ஒயிட் இருக்கு பாருங்க. நீ என்னடா பண்ணுற? இந்த கருப்பவர அவர் கட்டிக்கிறீங்க. இப்போ இது வேறு ஆடுங்க. அது இர்ஃபான் பாய் ஆடா இது. ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கசன்ஸ் வந்து 2 ஆடு, 1 ஆடு, 3 ஆடு அந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து 17 ஆடு வந்து எடுத்துருக்குறாங்க அல்மா குரூப்லேருந்து பிரபாண்ணா கிட்ட. ரெண்டு வெயிட் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா. 3வது வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் சரியா. அந்த பூ தான் எப்படி கேட்ட பார்த்துக்கலாம். மல்லி கட்டி விடாது கேட்டோம். இப்போ வந்து இந்த ஆடை ரெடி பண்ண போகிறோம். பா அவனை கொஞ்ச நேரம் விளையாடலாம். விளையாட வேணாம், அதெல்லாம் லோடு ஓவர் விளையாடாது. அப்படியா? ஏய் வா வா இப்படி ரெடி பண்ணி. செம்ம லோடுங்க இந்த ஆடு. மாஷா அல்லாஹ். ஏய் இந்த மாதிரி ஆடு நான் எங்கேயும் பார்க்கலங்க. மாஷா அல்லாஹ். பார்த்து பார்த்து கொடுங்க. மிஸ்ஸுங்க எதுவும் ஆகலைங்க. அந்த கடாக்கு இருக்கிற ஃபோர்ஸ், அந்த பவர் பாருங்க, இழுத்துட்டு போயிடுச்சுங்க அவரை. பாவங்க இவரு. அவன் விளையாட்டு வாங்கலே பிடிக்கிறான். அவன் இந்த காலம் பின்னாடி எப்படி அடிக்கிறது. பயங்கரமாக அடிக்குது இது. கொஞ்சம் நேரத்தில் மெர்சல் பண்ணி விட்டுருச்சுங்க. என்னடா மாஷா அல்லாஹ். கடாக வந்து கார்பெட்லாம் போட்டு ஓய் ஓய் ஓய். சரி 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 சரி. இந்த ஆடை வந்து பக்கத்தில் யாரா நிற்கணும்னு சொல்லுதுங்க, இல்லைன்னா முட்டிகிட்டே இருக்குதுங்க. அது தூரம் வாங்குறீங்க. அம்மா இப்படி முட்டுது. வா இதுதான் கரெக்ட். ரொம்ப அக்ரெசிவாக இருக்குதுங்க அது. பா மண்டையில் உள்ள மணியங்களுக்கு தான் சரியாக வந்துருங்க. வா வா வா. ஏய் வாடா. வேற 2 பேர் இருக்கு. அது ஒண்ணு புடி. கைஸ் இப்போ வந்து கடாலாம் வண்டியில் ஏற்ற போகிறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி
கொஞ்சம் வந்து நம்ம இர்ஃபான் பாய் கிட்ட பேசிக்கலாம். அவரோட பிரதர்ஸும் இருக்காங்க இங்கே, அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். பாய், நம்ம பிரபானா கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை ஆடு இந்த வருஷம் எடுத்திருக்கீங்க? மொத்தம் 17 ஆடு எடுத்துருக்கோம் பாய். மொத்தம் 17ங்களா? 17 ஆடு எடுத்துருக்கோம் இந்த வருஷம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நீங்கள் எல்லாம் கசன் பிரதர்ஸ் இல்லைங்களா? எல்லாமே கசின்ஸ் தான், எல்லாம் ஒரே வீட்டுக்கு தான் போகுது. சரி சரி. ஆளுக்கு எத்தனை கடை எடுத்திருக்கீங்க? அது கொஞ்சம் 2, 3, 4 ஒரு வீட்டுக்கு அப்படி எடுத்துருக்கோம். சரி சரி, ஓகே ஓகே. இது வந்து 3வது வருஷம் இல்லை? ஆமாம், 2023 எடுத்தோம், அப்புறம் 24 எடுத்தோம், அப்புறம் 25 இந்த வருஷம் 17 கடை எடுத்துருக்கோம். சரி சரி, ஓகே ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், எல்லாம் அருமையான கடாக்கள். இந்த வெயிட்டை பற்றி கொஞ்சம் பிரபாண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே. என்னண்ணா இவ்வளோ சைஸில் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது மாஷா அல்லாஹ், எப்படி வளர்த்தீங்க? சைஸ்னால் நல்ல பிரீடு இருந்தால் சைஸ் வரும்ண்ணா. இது வந்து 1.5 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கு. வேற இடத்துலேருந்து எடுத்ததே போன வருஷம் 1 வருஷம் குட்டி அது. அப்படியா? ஆமாம், இப்போ 2 வருஷம் இது பூர்த்தி அது. சரி சரி, அதனால சைஸ் நல்லா, அது தீனி சாப்பிட்டுச்சுன்னா நல்லா சைஸ் நல்லா இருக்கும். ஷோ நல்லா வந்துச்சு. மாஷா அல்லாஹ், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கண்ணா ஃபார்ம். நீங்கள் கடுமையான உழைப்பு இருந்தது இல்லை? தெரியுது, உங்கள் கடை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்கன்னு சொல்லி. அது சைலண்டாக. இர்ஃபான் பாய், நீங்கள் சொல்லுங்கள், அண்ணனோட வளர்ப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு வளர்ப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆமாம், இருக்கிறதுல இவர் தான் டாப் என்னை பொறுத்தவரை. மற்றவங்க எப்படி வளர்க்குறாங்க நம்மளுக்கு தெரில. சரி, இருக்கிறதுல அண்ணன் தான் எனக்கு பொறுத்தவரை எப்பயுமே டாப்பு. வருஷம் இனிமேல் அண்ணன்ட்ட கரெக்டாக எடுத்துருவோம். சரி, அதே மாதிரி போன வருஷம் மன்சூர் சொன்ன மாதிரி ஆயுஷ் இருக்கிற வழி எடுக்கிற மாதிரி அதே தான் இந்த வருஷமும் நாங்கள் எடுத்துட்டோம். சரி, அடுத்த வருஷமும் இன்ஷால்லா பிரபானன்ட்ட தான் எடுப்போம். சரி பாய், சரி பாய், ஓகே பாய். அப்புறம் வந்து பிரபானனுக்கு என்ன சர்ப்ரைஸ் சம்திங் சொல்லியிருந்தீங்க அது? ஆமாம், இந்த ஆடு வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விவரத்துலேருந்து இன்னொரு இந்த மாதிரி சைஸை நான் பார்த்ததில்லை. சரி, அதனால் அவருக்காக இதுக்காக ஒரு ட்ராஃபி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? ஆமாம், கொடுத்துடலாமா? காமிங்க பாய், கொடுக்கலாம். அது உள்ளே போட்டு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தாருங்க இர்ஃபான் பாய். பிரபான, இந்த வளர்ப்பு நான் பார்த்ததே இல்லை, அதனால் என்னுடைய மரியாதை இதுக்காக. சம்திங் எழுதியிருக்கு அதில். அப்படியே ஜூம் பண்ணி காமிங்க, ட்ராஃபி காமிங்க, ஒரு நிமிஷம். இதில் வந்து எழுதியிருக்காருங்க, பெஸ்ட் ஷிப் ஃபார்ம் 2025 பார்க்குறேன். அவர் பேர் போட்டு பை இர்ஃபான் அல்மா பாய்ஸ், சென்னை. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபார்முக்கு வந்து கொடுத்து நான் என் கண்ணால் பார்க்குறேன். அது மாதிரி அவருக்கு ஒரு மரியாதை வருமா, ஒரு சால்வை ஒன்று சும்மா ஒரு மரியாதை தானே. சரி 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 சரி, பேசுங்க. இப்போ வந்து அவார்டு மட்டும் கிடையாதுங்க, கிஃப்ட்டு கூட சொன்னார் இர்ஃபான் பாய். நான் பிரபான நம்மளுடைய சார்பாக கையில் போடு, அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே காட்டு. பிரபான், நாங்கள் வந்து கிஃப்ட்டுங்க. இர்ஃபான் பாய், இது வந்து எதுக்கு கொடுத்தீங்க, அது கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிவிடுங்க. ஒரு நல்லபடியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்துருக்காரு. அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தெரில, அதனால் நம்மளால முடிஞ்சது ஒரு வாட்ச்சு, ஒரு பர்ஃப்யூமு, ஒரு அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். சரி சரி பாய், ஓகே. இது ஒரு பெருமைக்காகலாம் கிடையாது. சரி, என் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லபடியாக வளர்த்து கொடுத்துருக்காரு, அதனால் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம். சரி சரி. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இதை வந்து நான் வந்து எடுக்கிற வீடியோங்க, சரிங்களா? நம்ம இர்ஃபான் பாய் கூப்பிட்டு நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து தவறாக நினச்சிப்பீங்க, இப்படிலாம் வந்து பண்ணி காட்டுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி, அப்படிலாம் கிடையாது. சரியா, தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு ஆடுங்கன்னா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் ஃபார்மாக போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து இது எனக்காக எடுத்த வீடியோ. சரியா, இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சரிங்களா, அதுக்காக தான் எடுக்கிறேன். அதை தாண்டி வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க. சரிங்களா. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில கடைலாம் ஏற்றி ரொம்ப அக்ரிசிவ்ங்க, அது விதிக்குதுங்க. டைட்டாக பிடிச்சிவாங்க, டைட்டாக பிடிங்க. ஹிட்டு பாருங்க இந்த கடை. போங்க போங்க. போலாமா? அது ஒன்று அவுத்துட்டப்ப அமைதியாக
அப்போ நீ போடா ஃபஸ்ட்டு போகலாமா? கொஞ்சம் ஏற்ற போகிறாங்க சரிங்களா. எலக்ட்ரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. வண்டி ஏறி காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா வண்டி ரன்னிங் ஆயிடுச்சுன்னா நார்மல் ஆகிடும். ஃப்ரெண்டில் வேணா இது புண்ணாய் பண்ணண்ணா. ஏய் தம்பி பார்த்து இது வேற ஆடுங்க. கரெக்டாக இருக்கும். யுகேந்தர் கிட்ட ஆடு வாங்கும்போது ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ரவுண்ட் அடிச்சதுல இல்லை அந்த இதனால மிரல் ஆடு அதில் இந்த பையன் மட்டும் இழுத்தா கடலாம் சல்லுன்னு விழுதுங்க. இந்த பையன் தான் வந்து பார்த்துக்கிறது எல்லாம் அங்கே. அதாவது பிரபா நான் வந்து ஹெல்ப்பாக இருப்பான் பையன். இன்னும் எத்தனை கடை போய் ஏற்றணும்? இன்னும் 2 தான். அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் 2 தான் ஏற்றணும். பிரதர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரோன் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தது. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருந்துருக்கீங்க. பிரதர் தான். பிரதர் உங்கள் பேர் கிருஷ்ணா தானே? கிருஷ்ணா. நல்லா சூப்பர் ஷார்ட்ஸ் எடுத்துருக்காருங்க. இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அது வந்து இவர் தான் எடுத்தது. மேலே ஏறிடா சரியா இருக்கு. அங்கே ஒரு கடை இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து அந்த பக்கத்து ஷெட்லேயும் வந்து இன்னொரு கடை இருக்குது சரிங்களா. அந்த 2 கடை ஏற்றியாச்சுன்னா நம்ம அல்மா குரூப் ஃபேமிலியோட எல்லா கடாவும் வண்டியில் வந்து ஏற்றி இன்ஷால்லா சென்னைக்கு போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடாலாம் வந்து இது வந்து இந்த வருஷத்துக்கு யாரோ எடுத்துருக்குறாங்க. இந்த 3 கடை பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் இயருங்க. நெக்ஸ்ட் இயருக்குலாம் இன்ஷா அல்லாஹ் வேறு மாதிரி இருக்கும் இந்த கடைலாம். இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து கீழே இறக்கலைங்க சரியா. இருக்கட்டும், நெக்ஸ்ட் இயர் கடை தானே, நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்த வருஷம் வந்து இதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ் சரிங்களா. மாஷா அல்லாஹ். இந்த கடை பாருங்கள், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க இது. ஓய் தெரியுதா கலர் எப்படி இருக்குன்னு? நல்ல சைஸுங்க கடா. இது வந்து நம்ம வீடியோவில் அதிகமாக நம்ம நண்பரை பார்த்துருந்துருப்பீங்க நீங்கள், இப்ராஹிம் பாய். அவர் வந்து பேசினோம், எடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்த கடை. இல்லைன்னா அவர் எடுத்துருப்பார். இது நல்லா வளர்ப்பாங்க இவர்கிட்ட. வந்து கீழே இறக்கணுன்னா செம்மையாக இருக்கும். ஒரு 3 மாதம் முன்னாடி வந்து நான் இந்த ஆடெல்லாம் கீழே இறக்கி வீடியோலாம் எடுத்திருக்கேன். இன்ஷால்லா நான் அது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. அதில் பாருங்கள். இந்த 3 குட்டி தாங்க அடுத்த வருஷத்துக்கு எப்படி வருமோ பா. பாருங்க இப்போவே எப்படி இருக்குது. மாஷா அல்லாஹ், கண்ணு போடக்கூடாது. 3மே டாப் வந்துடுங்க சரிங்களா. அடுத்த வருஷம் பார்க்கலாம் எப்படின்னு. இது வந்து லாஸ்ட்டுங்க.
அதாவது 17வது கடை இதுதான் சரிங்களா. வண்டியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் லோட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நீங்களே வந்து பார்க்கலாம். சென்னை போகிற வரைக்கும் நம்மளால் எப்படியே போயிடும் கடை. இப்போ வந்து இந்த குண்டூர் ஒயிட் வந்து கீழே இறக்குனாங்க. நல்ல ஒரு நல்ல சைஸுங்க ரெண்டும். இருக்கு பாருங்க இது. ரெண்டும் என்ன சைஸ் பாருங்க, நல்லா அழகுங்க குட்டி. என்ன குண்டூராண்ணா இது? குண்டூருக்கு இந்த மாதிரி முடி வருமா? குண்டூர் கிராஸு. ஆமாம், இது வந்து சின்ன குட்டி தானே வளர்த்துருங்க. ரெண்டும் இல்லை, போன வருஷம் வீடியோமா இருக்கேன் என்கிட்ட. இந்த வீடியோ பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நல்லா வளர்ப்பேங்க இவர்கிட்ட. கைஸ், இப்போது அல்மா குரூப் வீட்டுக்கு வந்து வந்துட்டோங்க சரிங்களா. இங்கே கடை வந்து 2 நாள் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால 2 நாள் கழித்து வந்திருக்கேன். அல்மா குரூப் ஃபார்ம் மாதிரி இருக்குது பாருங்க. அன்றைக்கி வந்து பயங்கர வெயிலுங்க, உச்சி வெயில். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் சரிங்களா. இங்கே நிற்கிற எல்லா ஆடும் வந்து பிரபா அண்ணா கிட்ட தாங்க எடுத்தது சரிங்களா. ஒரே ஒரு ஆடை வந்து விட்டு மற்ற எல்லாமே வந்து பிரபா அண்ணா கிட்ட தான் எடுத்தது. இந்த வருஷத்துக்கு வந்து டாப்பான ஆளில் இதுவும் ஒன்றுங்க. நான் எங்கேயுமே பார்க்கல இந்த மாதிரி. இப்படி இருக்கு பாருங்க ஆடு, செம்ம அழகுங்க இது. இது வந்து இர்ஃபான் பாய் அவரோட பிரதர்ஸ் உட்காந்துருக்காங்க பாருங்கள். மன்சூர் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? இது வந்து பிரமாணா ஒரு 4 மாதம் இருக்கும்போது எடுத்ததுங்க. ரொம்ப சின்ன ஆடுங்க இது. இன்ஷால்லா இது கூட வந்து அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன்.
இந்த வருஷம் பிரபானோட வளர்ப்பு வந்து பயங்கர டாப்புங்க. ஒன்றுக்கு ஒன்று வந்து சலிச்சதில்லை, அந்த மாதிரி வளர்த்துருக்காரு மாஷாஅல்லாஹ். லோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து மேலேருந்து பார்க்க முடிய மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம லோடு இதெல்லாம் ஆடு. அங்கேருந்து அனுப்பும்போது வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி அனுப்புனாங்க. இங்கே வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, அதனால் ஸோ அதெல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. மணி சவுண்டெல்லாம் கேட்டால் ரொம்ப மெர்சல் ஆகுதுங்க ஆடுங்க. இதுவும் நல்ல லோடுங்க. இந்த ஒயிட்டும் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், சேமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மொத்தம் வெளியில் எடுத்துருக்குறாங்க ஆடு, சரிங்களா. மற்றது எல்லாமே வந்து பிரபன்னா கிட்ட எடுத்ததுங்க ஆடுங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு 4-5 ஆடு வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வச்சுருந்தார் பிரபன்னா. இர்ஃபான் பாய் கேட்டார்ன்ற அவர் கேட்டதுனால வந்து கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் ஆடுங்க. இது கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் இது. மூஞ்சியை பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்கு. ஓய் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்க. வா வா, உன்னை தடவுறது கூப்பிட்டு அடிக்க வரியா நீ? இங்கே வா வா. இதுவும் நல்ல லோடுங்க. இதுவும் சொல்லலாம். இதோட கொம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. இதுதான் வந்து பிரபான்னா ஃபார்ம் உள்ளே போனோடனே ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட் ஆடை வந்து இதுதான் நிற்கும். நல்ல லோடு.
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இர்ஃபான் பாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மன்சூர் பாய் நீங்கள் எப்படி ஃபைன் இருக்கீங்க? பாய். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்து ஆக்சுவலி அங்கே வந்து வரல டெலிவரி அப்போ. ஆமாம் பாய், டெலிவரி அப்போ வரல. இங்கே தான் வந்திருக்கீங்க இப்போ. இங்கே தான் வந்து நீங்கள் வந்து ஆடுலாம் இப்போ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு ஆடுங்கண்ணா? மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு பாய். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பிரபானா ஷெட்டில் போய் பார்த்தேன். அப்போட இப்போ டெலிவரி கொடுத்துருக்கா போல். டெலிவரி எடுக்கும்போது நம்ம வரல. நான் முன்னாடி நாள் பைரேட்பள்ளி சந்தையில் வந்து வாங்கிட்டனால என்னால் வர முடியல. மறுநாள் ஒரு நேற்று டெலிவரி நேற்று வந்துச்சா? நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. கடை அருமையாக இருக்குது பாய். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததோடு இப்போ வந்து ஒரு படி மேலே கடை இருக்குது. நல்லா அருமையாக அண்ணன் வளர்த்துருக்கார். போன வருஷம் சொன்னது, அதுக்கு போன வருஷம் சொன்னது பிரபானா வளர்ப்பு தான். நல்லா அருமையாக வளர்ப்பாப்புல, கேர் பண்ணி வளர்ப்பார் கடாவை. பிரபானாவுக்காண்டி ஒரு பஞ்சு டைலாக்கு உங்கள் வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். பிரபானா வளர்த்த கடாலாம் ஃப்ளவர்னு நினைக்கிறாதீங்க, ஃபயரு. அது என்னமோ 100% சரி பாய், ஓகே பாய், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே பாய், ஓகே, அலைக்கும் சலாம்.